அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டாடா ஐபிஎல் 2025 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி vs சிஎஸ்கே மேட்ச் நடக்க இருக்கு. சிஎஸ்கே வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள்லாம் நல்லா தான் இருக்குது. போகிற இடத்துலலாம் ஏன் பாயிண்ட்ஸ் வாங்காமல் அடி மட்டும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் டீமுடைய நிலமை வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வரவும் போகிறவன்லாம் கருத்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமும் தான் வருது ஃபேன்ஸ்க்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியும் வந்து 7ல் 2 மட்டுமே வின் பண்ணி அடுத்து வந்த எல்லா மேட்சும் வின் பண்ணி கப்படித்த அந்த சீசனும் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி அது முடியுமான்னா அதே அளவுக்கு எனர்ஜெட்டிக் டீமும் அதே அளவுக்கு ஒரு ஒரு செட்டப்பும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய புது புது டீமை வந்து கொண்டு வராங்க. ட்ரீம் லெவலில் கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்லை கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஆகட்டும் அவங்க நிறைய புது புது பிளேயர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பேட்டிங்லேயா இருக்கட்டும் பவுலிங்லேயா இருக்கட்டும் புதுசாக நிறைய பேர் இது பண்ணலாம். அந்த அன்ஷுல் காம்போஜ் வந்து பவுலிங்க்கு யூஸ் பண்ணலாம். வன்ஷ் பேடி அவரை வந்து பேட்டிங்லேயே யூஸ் பண்ணலாம். நேத்தன் எல்லீஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம் பதிரான பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்குமா சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரே மேட்ச்லனா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இது வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஸ்பார்க்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி சொன்னார் இல்லையா, அந்த சீசனை வந்து ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி ஒரு டீம் திருப்பி செட்டப் வந்து உருவாகுமா அப்படின்றத விட அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாடு வந்து ரூல்ட் அவுட் ஆகிருக்காரு. இது ஃப்ராக்சர்னாலையா அப்படின்றது ஒரு டவுட்டு தான் கிளப்புது. ஏன்னா அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எம்எஸ் தோனியை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது பெரிய ஒரு குழப்பத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து உண்டாக்கி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து வேறு என்ன மாதிரி இதுவெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா டாஸில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே கோச் ஆகட்டும் நம்ம மைக்கேல் லஸ்ஸி ஆகட்டும் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, இந்த ஹார்ட் டைம்ஸ்லேயும் உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு இம்பேக்டை இன்றைக்கி டீம் செலெக்ஷனில் கொண்டு வரும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுது. அதே போல் நம்ம அஸ்வின் கிட்டேருந்து ஜடேஜா கிட்டேருந்து ஓரளவுக்கு தான் எதிர்பார்க்க முடியும். ஸ்பின்னில் ஓரளவுக்கு இது பண்ணுறாங்க. ஜடேஜா என்ன பார்ட் கொடுத்தாலும் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு. அஸ்வின் வந்து பெருசாக வந்து பேட்டிங்கில் பண்ணலை. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வின் வேறு யாரையாவது மாற்றி பார்க்கலாம். ஒரே டீமோடு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வந்து இங்கே இல்லை. ஸோ பேட்டிங்கில் வந்து யாராவது ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். பவுலிங்லேயும் வந்து இப்போ வந்து கம்போஜ் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவருக்கு லாஸ்ட் இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அவருக்கு இன்னொரு வாய்ப்புகள் கொடுக்கலாம். சரி என்னதான் பேசினாலும் எண்ட் ஆஃப் த டே இது தோனி மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வந்து இன்னைக்கு டீம் செலெக்ஷன் அந்த பேப்பரில் வந்து அவருக்கு காட்டுவார். பார்ப்போம் இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறாங்களா, அப்படி வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்களா இல்லை பேட்டிங் எடுக்கிறாங்களா இல்லை ஆப்போனன்ட் வின் பண்ணி நமக்கு பவுலிங் கொடுக்குறாங்களா பேட்டிங் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான் இருக்க போகுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கும் சரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து இனிமேல் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இந்த மேட்சோடைய ரிசல்ட்லேயும் இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸஸ்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இன்னமும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மீண்டு எழுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி இது தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெகசியை கண்டிப்பாக வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கும் எப்பவும் போல் தோனி மேலே நம்பிக்கை வச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய வீழ்ச்சிக்காக ஒட்டுமொத்த ஐபிஎல் டீம்ஸும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் கதறிட்டு இருக்காங்க. கப்பில் டீ வேணுமா அப்படின்னு நாம் கேட்குற அளவுக்கு இருந்தவங்கலாம் இப்போ வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுடைய நிலைமையாக இருக்குது. பார்ப்போம் வெயிட் பண்ணி வழக்கம் போல் எப்பவும் போல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுவோம்.